அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஒரு இரவில் நம்முடைய நசீபை மாற்றி அமைத்தால் எப்படி இருக்கும்? நம்ம எல்லோருமே எவ்வளவு ஒரு பேரானந்தப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். சுபஹானல்லாஹ். இந்த ஒரு அமலுக்கு எவ்வளவோ வஜீஃபாக்கள் சொல்லப்பட்டது. அதில் ஒரு வஜீஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு பெரிய தேவைக்காக, ஒரு பணத் தேவைக்காக நான் இதை ஓதி இருந்தேன். சுபஹானல்லாஹ். நான் தேடியதை விட கூடுதலான பணமும் எனக்கு கிடைத்தது. அதோடு நீண்ட நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு 2 விஷயமும் எனக்கு நடந்தது. சுபஹானல்லாஹ். இதை நீங்களும் ஓதி பாருங்க. நீங்களும் மற்றவங்க கிட்ட சொல்லி சந்தோஷத்தில் அழுவீங்க. அந்த அளவு பண தேவையா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, இந்த அமல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த அமல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான். பீரியட்ஸில் கூட தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் எப்படி ஓதனேன் அப்படின்னா என்னுடைய விரல்களால் தான் எண்ணனேன். ஏன்னா விரல்களால் எண்ணுவதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. ஏன்னா மறுமை நாளில் நம்முடைய விரல்கள் அல்லாஹ்விடத்துல பேசும். அப்போ நம்ம இதில் தஸ்பீஹ் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இதன் காரணமாக, இந்த விரல்களுடைய சாட்சிகள் காரணமாக கூட அல்லாஹாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம், நமக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுக்கலாம். அதனால் நான் விரல்களால் தான் எண்ணி முடித்தேன். நீங்களும் விரல்களால் இந்த திக்ரை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. ஒரு இரவில் உங்களுடைய தலையெழுத்து மாறும். இப்போ இந்த விரல்களால் எப்படி எண்றது, இதுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தஸ்பீஹ் செய்யும்போது கவுண்டர் வச்சு தஸ்பீஹ் பண்ணுவோம், அல்லது தஸ்பீஹ் மணியை வச்சு செய்வோம். ஆனால் அதை எல்லாத்தையும் விட நம்முடைய விரல்களால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஒரு விரலில் நம்ம 15 முறை ஓத முடியும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் படம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு விரலில் 3 முறை நம்ம எண்ணி முடிக்கலாம். அப்போது நம்ம 15 முறை நம்ம ஒரு கையில் நம்ம ஓதி முடிக்க முடியும். 5 விரல்களால் ஓதி முடிச்சிட முடியும். இதே போல் 2 கையிலையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா 30 முறை ஈஸியாக நம்ம ஓதிடலாம். இந்த முறையில் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இதற்கான சிறப்பை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூலாக்குவான். இப்போது இந்த விரல்களால் எண்ணுவதற்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சம்பவத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் இதன் மீது நம்பிக்கை வச்சு இந்த ஒரு முறையை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவீங்க. அந்தளவு ஒரு உருக்கமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியவர்கள்கிட்ட இப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு மறுமையில் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியும், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நம்ம எல்லோருக்குமே கேள்வி கணக்கு கட்டாயம் இருக்குது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்க போகிற குழந்தை வரைக்கும் கேள்வி கணக்கு கட்டாயம் இருக்குது. அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அந்த ஒரு நாளில் அந்த ஒரு இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? நபிமார்கள் இருப்பாங்க, மலக்குமார்கள் இருப்பாங்க, நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க, நம்முடைய குடும்பத்தார்களும் இருப்பாங்க, நாம் நேசிக்கக்கூடிய நபர்களும் அந்த இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல அல்லாஹ்வும் இருப்பான். அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா நம்முடைய வாய்களுக்கு திரையிட்டுருவான். நம்முடைய வாயினால் எதையுமே பேச முடியாது. நம்முடைய உறுப்புகளுக்கு அல்லாஹ் தாலா ஒரு உயிரை கொடுத்து பேச சொல்வான். எல்லா உறுப்புகளுமே தனித்தனியாக பேசும். இந்த மனிதன் கண்களால் இந்த பாவத்தை செஞ்சான், என் மூலமாக இந்த உலகத்தில் பாவங்களை பார்த்தான் அப்படின்னு கண் சொல்லும். இன்னும் காதுகள் சொல்லும், என் மூலமாக கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டான் இந்த மனிதன் அப்படின்னு. அதே மாதிரி கைகள் சொல்லும், கால்கள் சொல்லும், அவனுடைய கல்பு சொல்லும். இதே போல தான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தப்புமே, எந்த ஒரு தவறுமே மறுமை நாளில் தப்பிக்கவே முடியாது. நாம் செய்த அத்தனை பாவங்களும் அந்த இடத்துல சொல்லப்படும். ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லும். அப்படியான சூழ்நிலையில் அந்த இடத்திற்கு ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு அவருடைய பாவங்களை, அந்த உறுப்புகளை பேச சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் கேட்கும்போது அந்த உறுப்புகள் எல்லாத்தையுமே சொல்லிடுது. அப்போ அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறான்,
இவ்வளவு உறுப்புகள் இருந்தும் உனக்கு எதிராக தான் எல்லாமே சாட்சி சொல்லுது, உனக்கென ஒரு உறுப்பும் சாட்சி சொல்ல வரலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் தலை குனிந்து தான் இருப்பானாம். ஏன்னா இந்த கேள்விக்கு அவன்கிட்ட பதில் இருக்காது. இன்னும் அங்கே கூடி நிற்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே இந்த மனிதனுடைய பரிதாப நிலையை பார்த்து கவலைப்படுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மெல்லிய குரல் வருது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய தலையும் திரும்புமா. அது யாரு? இப்படி மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய குரல் எங்கிருந்து வருது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்களாம். கடைசியில் பார்க்கும்போது அந்த மனிதனுடைய கண் இமை இருக்கு இல்லையா, அது அல்லாஹ்விடத்துல பேசுமா. அல்லாஹ்வே, இந்த மனிதனுக்கு எதிராக அத்தனை உறுப்புகளுமே பேசிவிட்டது. அவங்கவுங்க வழியாக இந்த மனிதன் என்னெல்லாம் தவறு செய்தானோ அத்தனையுமே சொல்லிவிட்டது. நான் என்னுடைய கருத்தை, எனக்கு நடந்ததை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமை சொல்லிச்சான். ஒரு நாள், ஒரே ஒரு நாள், இவன் எப்பவுமே பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் ஒரு நாள் தான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்வோமோ, அந்த நாள் என்ன நிலை ஆவோமோ அப்படின்னு நினைச்சு உள்ளம் உருகி அந்த மனிதன் ஒரு நாள் மூலையில உட்கார்ந்து உன்னை நினைத்து அழுதான். அந்த நேரத்தில் அவனுடைய கண்கள் கலங்கி அதன் வழியாக கண்ணீர் வெளியேறியது. அந்த கண்ணீர் துளி என்னை நினைத்தது. யா அல்லாஹ், இந்த விஷயத்தை நான் உனக்கு தெரிவித்து விட்டேன். இந்த மனிதனை காப்பாற்ற இது உனக்கு போதுமாக இருந்தால் எடுத்துக்கொள், இவனை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த கண் இமை சொல்லிச்சான். சுபஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னானா, இது போதும் இந்த மனிதனை நான் மன்னிப்பதற்கு அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. சுபஹானல்லாஹ். அவனுக்கு எதிராக அத்தனையுமே பேசுச்சு. எத்தனை உடல் உறுப்புகள் இருக்கோ அத்தனையுமே எதிராக பேசுச்சு. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நமக்கு சாதகமாக இருந்தது. அந்த ஒன்றுதான் அந்த மனிதனை காப்பாற்றியது. சுபஹானல்லாஹ். நம்ம எல்லோரும் இது போல ஒரு சில விஷயங்களை விட்டு வச்சோம் அப்படின்னாலே போதும், அது நம்மளை மறுமை நாளில் காப்பாற்றும். அந்த மாதிரி தான் நம்முடைய விரல்களால் தஸ்பீஹ் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய இந்த விரல்கள் நமக்கு சாதகமாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லும். எனவே நீங்கள் எப்போ தஸ்பீஹ் செய்தாலும் இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் பழகிக்கோங்க. இது உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நலவை ஏற்படுத்தும். சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க. இது நாளை மறுமை நாளில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவங்களையெல்லாம் நம்ம கேட்போம். ஆனாலும் நம்ம சில பாவங்களை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். சில இல்லை, பல பாவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனவே பாவம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கணும். நம்மால் முடிந்த ஒரு சின்ன சின்ன அமல்களையாவது நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சின்ன அமல் நாளை பெரிய ஒரு தண்டனையிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இன்னும் நமக்கு இரு உலகிலுமே சிறப்பை ஏற்படுத்தும். அதுபோல தான் நம்ம தொடர்ந்து நிறைய அமல்கள் பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். இது எனக்கும் பலன் கொடுத்த ஒரு அமல். அதனால் நான் உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு நாள் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய ஒட்டுமொத்த கவலைகளையும் நீக்கிடுவான். ஒட்டுமொத்த நசீபையே மாற்றி அமைப்பான். நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு இரவில் நசீபு மாறணும் அப்படின்னா இந்த அமலை நீங்கள் விரல்களால் நீங்கள் எண்ணி முடிங்க. இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அரபியை மட்டும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். தமிழில் நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறாங்க, தமிழில் எழுதி போட்டிருக்காங்க. நிறைய பேர் இதை வழக்கமாக செஞ்சுட்டு வர்றாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய துவாக்களை எல்லாம் கபூலாக்கட்டும். நீங்கள் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்து ஓதிக்கொள்ள முடியும். இப்போ நான் அரபியில் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் சொல்கிறேன். இந்த ஒரு அமலை இஷாவுக்கு பிறகுல இருந்து ஃபஜ்ருக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும். நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்திக்ஃபாரை நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. அல்லது நீங்கள் பெரிய இஸ்திக்ஃபார் ஓதுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். முதல்ல அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நம்ம கேட்டே ஆகணும். இரண்டாவது, தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் ஓதிடுங்க. தரூதே இப்ராஹிம் சலவாத்தும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது. இன்னும் இதை சொன்னாதான் நம்முடைய துவா அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லும். எனவே இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க.
அடுத்தது மூன்றாவதாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற முழுமையான இதை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க. ஏன்னா முதல்ல ஷைத்தானை நம்ம முழுமையாக விளக்கிடணும். அதற்கு பிறகு ரஹ்மான் ரஹீம்ங்கிற அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நம்ம இதை தொடங்கணும். கண்டிப்பாக பிஸ்மில்லாக்கே நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடியது தான். இதை முழுமையாக ஒரு தடவை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு யா ரஸாக்கு யா கனியு யா அல்லாஹ், இதைத்தான் 41 முறை விரல்களால் நம்ம எண்ணணும். யா ரஸாக் அப்படின்னா ரிசுக் அளிக்கக்கூடியவன், யா கனியு அப்படின்னா தேவைகள் அற்றவன். அத்தனை தேவைகளுக்கும் அல்லாஹாலா பொறுப்பேற்று உங்களுக்கு அதை நடத்தி தருவான். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு 2 தேவை தான் இருக்குது. ஒன்று பணத்தேவை அல்லது நம்முடைய சந்தோஷத்திற்கான ஒரு தேவை. இந்த ரெண்டுமே இந்த திக்ரில் உங்களுக்கு கிடைச்சி போயிடும். 41 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது யா சலாமு, சாந்தியானவனே, இந்த ஒரு திக்ரை 7 முறை ஒதிக்கோங்க. இதுவும் அனைத்து நலவையும் கொண்டு வந்து தரக்கூடியது. இந்த சலாம்குள்ள நாம் தேடக்கூடிய அனைத்து ஞாபத்துக்களுமே ஒளிஞ்சிருக்கு. சலாம்னா அமைதி மட்டும் கிடையாது, நம்ம தேடக்கூடிய சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. அதனால் சலாமை நீங்கள் 7 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது யா காதிரு, சக்தி வாய்ந்தவனே, இதையும் நீங்கள் 7 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இது அத்தனை விஷயங்களின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவனாய் இருந்து உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான். அதற்கு பிறகு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், மலக்குகளுடைய திக்ரு, மலக்குகளுடைய உணவு. இது இரு உலகிலும் நமக்கு அதிகமான லாபத்தையும் நன்மையையும் பெற்றுத்தரக்கூடியது. இந்த ஒரு திக்ரு மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அல்லாஹ் தர்றான். கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது. இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்தது. இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இதையும் நீங்கள் 11 முறை ஒதிக்கோங்க. இறுதியாக நீங்கள் தருத இப்ராஹிம் செலவாத்தை 1 முறை ஓதுங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், இதை இஷாவிலேருந்து ஃபஜருக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும். இரவு நேரத்தில் மட்டும்தான் இதை ஓதணும். இஸ்திஃபார் 100 முறை, தருத இப்ராஹிம் செலவாத் 1 முறை, அவுது பிஸ்மில்லா 1 முறை, யா ரஸாக்கு யா அல்லாஹ் யா கனியு 41 முறை, யா சலாம் 7 முறை, யா காதிர் 7 முறை, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் 11 முறை, இறுதியாக தருத இப்ராஹிம் செலவாத்து 1 முறை. இதை ஓதி முடிச்சுட்டு இதை ஓதுற வரைக்கும், இதை முடிக்கிற வரைக்கும் யாரிடமும் நீங்கள் பேசக்கூடாது. தனிமையில் இருந்து இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. உள தூய்மையோட இறையச்சத்தோட நீங்கள் கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். யார் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் செய்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உறுதியாக நீங்கள் கேட்குறது கிடைக்கும். எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு கிடைத்த அனைத்து சந்தோஷத்தையும் அல்லாஹாலா உங்களுக்கும் கொடுக்கட்டும். இன்னும் இந்த ஒரு பதிவு நிறைய பேர்கிட்ட போய் சேரணும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.